அந்த அதிகாரம் ஒன்று படிச்சு பாருங்க. அப்போ நாம் சொல்றது எதுக்காகன்னா தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்க கேட்கும்போது உங்க வாழ்க்கை மட்டும் மாறதில்லை, மற்ற வாழ்க்கை கூட நீங்க என்ன பண்ண போறீங்க, மாற்றி அமைக்க முடியும் என்றது தேவனுடைய வார்த்தை நமக்கு திட்டமா நமக்கு சொல்லுகிறது. அதே நேரத்தில் தேவனுடைய ராஜ்யம் 9ஆம் வசனத்தை வாசிங்க பாருங்க. அதுக்கு பாருங்க 9, 10, 9. ஒரு பட்டணத்தில் நீங்கள் பிரவேசிக்க போது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொண்டான். வாசிமா அதே அவர்கள் உங்கள் முன் வைக்கிறீர்களை ருசித்து. தெலுங்குல பாருங்க, தெலுங்குல வாசிங்க 10ஆம் வசனமா பாருங்க. யாவொரு பட்டணத்தில் நீங்க பிரவேசிக்க போது ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பாருங்க, ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அது வீதிகளிலே போய் நீங்கள் போய்